ஹேர் பேக்கும் ஹேர் ஆயிலும் மட்டும் அப்ளை பண்ணால் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி ஹேர் க்ரோத் ஆகாது. இன்டேக்கும் வந்து நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கணும். அது கூடவே மெயினாக வந்து ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு என்ன பொருளாக சாப்பிடணுமோ அதை மெயினாக சாப்பிடணும். அன்புமகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹேர் கேர் அண்டு ஸ்கின் கேர் சேலஞ்சில் டே 3. கொஞ்சமாக வந்து நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 2 நெல்லிக்காய் வந்து விதைப்பகுதி எடுத்துகிட்டு சதப்பகுதி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். 3லேருந்து 4 கொத்து கருவேப்பிலை உருவி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி மார்னிங் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரிங்க் தான் நான் குடிக்க போகிறேன். டெய்லி வந்து மார்னிங் வந்து ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் வந்து நான் குடிச்சிட்ருக்கேன். சம்டைம்ஸ் வந்து நம்ம கொதிக்க வச்சு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி குடிப்போம். ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் போட்டு. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ட் மட்டும் எடுத்து அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க போகிறேன். இந்த ட்ரிங்க் குடிக்கிறதால கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது, நம்மளோட ஹார்ட்டுக்குமே ரொம்ப நல்லது. அது கூடவே வந்து இஞ்சி இருக்கிறதால நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாதது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு பசிக்கிற தன்மையும் நல்லா தூண்டி கொடுக்கும். மார்னிங் வந்து என்ன டிஃபன் எடுத்துக்கிட்டேன்னா சக்கரவள்ளி கிழங்கு 3 பீஸு, கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பொரியல், டயட் கஞ்சி வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். மதியம் சாப்பிட்றதுக்கு வந்து முருங்கைக்காய் பலாக்கொட்டை போட்டு சாம்பார், தொட்டுக்க வந்து முட்டை வந்து ஆம்லேட் போட்டு அது வந்து தொட்டுக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். எனக்கு இந்த பல்லாக்கொட்டை வந்து ரொம்ப பிடிக்கும். அது பொரியலாக செஞ்சு சாப்பிட்டாலும் பிடிக்கும், இந்த மாதிரி சாம்பாரில் போட்டு சாப்பிட்டாலும் பிடிக்கும். பொரியல் செய்யணுன்னா நிறைய வேணும், ஆனால் ஒரு 4-5 தான் இருந்ததுங்கிறதால சாம்பாரில் போட்டுட்டேன். ஈவினிங் வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். ஸ்கின் க்ளோ ஆயில் வந்து ஆஃபீஸில் ரெடி பண்ணோம். ஸோ ஸ்கின் க்ளோ ஆயிலுக்கு ஆரஞ்சு வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அதில் ஆரஞ்சு தோல் மட்டும் நம்ம ஆயிலுக்கு ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த நடுவில் இருக்க அந்த பல்ப்பு வந்து ஜூஸாக போட்டு ஸ்டாஃப் நாங்கள் எல்லாருமே குடிச்சிட்டோம். ஸ்கின் க்ளோ ஆயில் வந்து சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்ச்சு ஸ்டாக் அவுட் ஆகிட்டு செகண்ட் பேட்ச் ரெடி பண்ணுறேன். ஸோ அடுப்புக்கிட்ட இருந்துட்டு வந்ததால் ரொம்பவே வந்து டயர்டாக இருந்தது. ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்தது. ஸோ ஃபேஸ்க்கு வந்து பேக் போடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து இந்த ஜூஸுமே எடுத்து வச்சுருந்தேன். அது வச்சு தான் இப்போ நான் பேக் போட போகிறேன். நம்மளோட அன்புமகள் ப்ராடக்டில் பிரைட்டனிங் பேக் தான் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். உங்ககிட்ட வந்து பச்சைப்பயிறு மாவு இல்லைனா அரிசி மாவு இந்த மாதிரி எது இருந்தாலும், ஸோ ஆரஞ்சு ஜூஸு இல்லைனா தக்காளி ஜூஸு அந்த மாதிரி போட்டு டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா சம்மர் டைமில் வந்து அந்த ஸ்கின் இரிட்டேஷன், அதுக்கப்புறம் டேன் ஆகிறது எல்லாமே இருக்கும். ஸோ டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு தக்காளி ஜூஸும் ஆரஞ்சு ஜூஸு, லெமன் ஜூஸு, தயிர் இது எல்லாமே வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கொடுக்கும். நீங்கள் அது கூட பைண்ட் பண்ணுறதுக்கு வந்து பச்சைப்பயிறு மாவு இல்லை அரிசி மாவு, கடலை மாவு அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட அன்புமகள் ப்ராடக்டில் ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதால முகத்தில் இருக்க அந்த குட்டி குட்டி துளைகளில் இருக்க அழுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பிம்பிள்ஸ் வராமலும் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்கின்னும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் மட்டும் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே பாருங்கள் நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோ டல்லாக இருந்தேன், ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பிரைட்னிங் பேக் கூட அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வந்து ஃபேஸ் பேக்காக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஹேர் கேர் சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே நான் ஹேர் பேக் போட்டேன்னா ஒரு 2 நாள் நான் வந்து வெறும் ஆயில் மட்டும்தான் ஹேருக்கு அப்ளை பண்ணியிருப்பேன். ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துப்பேன். அதுக்கு அடுத்தது 3வது நாள் தான் வந்து ஹேர் பேக் போடுவேன். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் போடுவேன். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபேஸில் வந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் ஓரத்துலலாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தொட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஃபேஸை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் எப்பயுமே வாஷ் பண்ணும்போது அப்வர்டில் மசாஜ் பண்ணி தான் வந்து மசாஜ் பண்ணணும், ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இல்லைனா ஜெல் அப்ளை பண்ணுறது, க்ரீம் அப்ளை பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணணும். அதே மாதிரி மசாஜ் பண்ணும்போது நோஸோட கார்னரு, அதுக்கப்புறம் லிப்புக்கு கீழே, லிப்புக்கு மேலெலாம் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா விரல் வச்சு தேய்ச்சி மசாஜ் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துலலாம் வந்து டார்க்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு, எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். எதுவுமே பண்ணல, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேக் மட்டும்தான் அப்ளை பண்ணேன். அதுக்கே வந்து ஸ்கின் அவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது. ஸோ நம்மளோட பிரைட்னிங் பேக் வந்து அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். நிறைய பேர் வந்து பிரைட்னிங் பேக் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கின் க்ளோ ஆயில் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த ஆயில் வந்து அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 hour இல்லை 1 hour கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்கின் க்ளோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே க்ரீமோ இல்லைனா ஜெல்லோ எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஸ்கின் க்ளோ ஆயில் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கேரட், பீட்ரூட், ஆரஞ்சு அது மட்டும் இல்லாமல் நாட்டு மருந்து பொருட்கள் நிறைய வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சிஸ்தா, அதுக்கப்புறம் அதிமதுரம், வெட்டிவேறு, அப்புறம் சாண்டல்வுட்டு, இந்த மாதிரி நிறைய நம்ம ஆட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ அப்ளை பண்ணி அப்படியே மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். லைவாக தான் வந்து எல்லாமே காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியும் அந்த ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு க்ளோ வந்து கொடுக்குது பாருங்கள். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கொடுக்கும். பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஆனால் நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க, ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நல்ல ரிசல்ட் தான் உங்களுக்குமே இருக்கும். ஸோ ஸ்கின் க்ளோ ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 10 minutes நல்லா மசாஜ் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைப்ரோ சீரம் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஹைப்ரோ சீரம் எதனால் அப்படின்னா 30+ ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஹைப்ரோ வந்து ரொம்ப முடியெல்லாம் கொட்டிட்டு கொஞ்சம் மெலிசாக ஆகிடும். நிறைய பேர் ஆர்டிஃபிஷியலாக வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் நான் வந்து நம்மளோட அன்பு மகள் ப்ராடக்டோட ஹைப்ரோ சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். நெத்தியிலையுமே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஃப்ரண்ட் ஹெட்டில் வந்து ஹேர் ஃபால் அதிகமாக ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ வந்து ஹைப்ரோ க்ரோத் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோர்ஹெட்லேயும் வந்து அப்ளை பண்ணோம்னா அங்கேயுமே ஹேர் வந்து க்ரோத் ஆகும். 30 அன்னைக்கு நான் ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வந்து க்ரோத் இருக்கும். ஃபைனலாக வந்து லிப் பாமு. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் கேர் எடுத்துக்கும் போது ரெண்டுமே வந்து 2 in 1 நம்ம வந்து இப்போது செஞ்சிகிட்ருக்கோம். லிப் பாம் அப்ளை பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஈவினிங் வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸ்கின் கேர், ஹேர் கேர் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.